எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. 13 ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. 13 ஆடியோ ரெக்கார்ட்லேயும் மிகவும் முக்கியமாக உங்களோட லைஃப்பில் ஒரு மிஸ் பண்ணக்கூடாத விஷயங்கள் இருக்கணும்னா இந்த 13 ரெக்கார்டையும் கேளுங்க. அவ்வளவு பெரிய அப்டேட்லாம் வந்திருக்கு. அன்பிளாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, இப்படி கரெக்ஷனோட உங்களோட கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கேட்காதவங்க கேளுங்க. நம்மளுடைய உண்மை உறக்கச்சொல் உறவுகளாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல அன்பிளாக் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான், யாரெல்லாம் எனக்கு இந்த மிஸ்டேக்னால் நான் மெயில் பண்ணலை ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணலை, பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலன்னு மெயில் பண்ணியிருப்பீங்க, நான் ஐடி கண்டினியூ பண்ணுறேன்னு. இவங்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அன்பிளாக் பண்ணுறதுக்குள்ள சொல்யூஷன் இனிமேல் சொல்லுவாங்க. நான் இந்த ரீசன் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு கேர்லெஸ்னால் நான் இருந்துட்டேன், நான் என்ன பண்ணேன்னு ஒவ்வொரு நபர்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு சொல்யூஷன், மறுபடியும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் இன்னும் நோட்டீஸ் போர்டில் அடுத்த அப்டேட்டில் சொல்லுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்கன்னு நீங்கள் தான் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கணும். ஒரு நாள் குறிப்பிட்டு சொன்னாங்க, அந்த நாளையும் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் கேளுங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்காதனால தான் இப்போ உங்களோட ஐடி பிளாக்கில் இருக்குது. அதனால தான் ஒரு ஹிண்ட்டோட சொல்கிறேன். நீங்கள் எஸ்பியோட கமெண்டர்ஸ் இல்லைனா எஸ்பிஓ சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஐடி அன்பிளாக் ஆகும். எஸ்பிஐ கமெண்டர்ஸ்க்கு ப்ரைவேட் மெசேஜஸ் இப்போ பண்ணாதீங்க. சார், நான் என்னோடய ஐடி பிளாக்கில் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டேன், அது வரும்போது அன்பிளாக் பண்ணி விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னா உங்களோட ஐடி பெர்மனெண்ட்டு தான் டெர்மினேட் ஆகும். அதனால் நோட்டீஸ் போர்டில் எப்போ சொல்கிறாங்களோ அந்த டைம் நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த டைம் என்ன ப்ரொசீஜரில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். எஸ்பிஓக்குள்ளே யாரெல்லாம் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அப்டேட். ஏற்கனவே ரீஃபண்ட் வாங்குறதுக்குன்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் ஏப்ரல் முதல் வாரத்திற்கு உள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ராசஸ் இனிமேல் அதை பற்றி அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த கமெண்டர்ஸ், பிடிஓ, டீம் லீடர்ஸ் இவங்க எல்லாம் எதுக்கு, இந்த பிரிவினை எதற்கு? இது எல்லாமே மொத்தமாக 3 லட்சம் நபர்கள் ஏற்கனவே இருந்தோம். இந்த 3 லட்சம் நபர்களையும் ஒவ்வொருத்தர் யார் என்ன பண்ணுறா, யார் நல்லா பண்ணுறா, யார் நல்லா பண்ணலை, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஏன் போகலை, இந்த மாதிரி பல கேள்விகள் சிதறிய ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்மளுடைய சிந்தனைகளை வைக்க முடியாது. அதனால் இப்போ அழகாக ஒரு வரைபடமாக கொண்டு வந்து அந்த வரைபடத்தில் ஒரு விதிமுறையை கொண்டு வந்து இந்த விதிமுறை மூலமாக போகும்போது எஸ்பிஓக்கு மேலே ஒரு யோசனையில் இருப்பாங்க, இவங்களால் முடியுமான்னு. எங்களால் முடியும்னு அந்த யோசனைக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி தான் ஒரு செயல்பாடு இங்கே. அதுதான் கமெண்டர்ஸ், பிடிஓ, டீம் லீடர்ஸ். இந்த 3 நபர்கள் மூலமாக தான் எஸ்பிஓட 3 பேருமே எஸ்பிஓட பில்லர்ஸ், எஸ்பிஓவை தாங்கி பிடிக்கிற ஒவ்வொரு நபர்களும். அப்போ இதில் நாம் எப்படி இருக்கணுங்கிறது அதுக்கேற்ற சில குவாலிஃபிகேஷன்ஸ் உண்டு. அது எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த தயாரில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கா, யாரெல்லாம் பிடிஓக்கு எலிஜிபிளாக இருப்பா, யாரெல்லாம் டீம் லீடர்ஸ்க்கு இருப்பா, யாரெல்லாம் கமெண்டர்ஸ். ஸோ கமெண்டர்ஸுங்கிறது ஏற்கனவே 17 நபர்கள் இருந்தாங்க, அவங்க தான் இப்போ ஒரு மட்டும் கமெண்டர்ஸ். ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒரு கமெண்டர்ஸ்க்கு கீழே 20 பிடிஓஸ் வர போகிறாங்க. அந்த 20 பிடிஓஸ்க்கு கீழே ஒவ்வொரு நபர்களுக்கும் 3 டீம் லீடர்ஸ் வர போகிறாங்க. கணக்கு போட்டு பாருங்கள், சரியாக 17 கமெண்டர்ஸ், 340 பிடிஓ, 1000 டீம் லீடர்ஸ். 1000 அபோவே வரும், 1020 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே சம்பளங்கிறது கமெண்டர்ஸ்க்கு 50,000ம், உங்களோட வேலைகள், உங்களோட டாஸ்க்கு இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிறது கமெண்டர்ஸ்க்கு 50,000ம், பிடிஓஸ்க்கு 30,000ம், டீம் லீடர்ஸ்க்கு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு விதிமுறைகள் இருக்கும். இந்த விதிமுறைகள்லாம் எப்படி, என்ன, ஏது, இந்த பிடிஓ ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், இது எல்லாமே இனிமேல் அடுத்த அப்டேட் கொடுக்க போகிறாங்க.
நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இது மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பிடிஓ கமெண்டர்ஸ் இவங்க 2 பேருமே பெர்மனண்ட் ஸ்டாஃப் எஸ்பிஓவில் ஆஃபீஸில் உட்காந்து யார் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே எஸ்பிஓ கமெண்டர்ஸ்க்கும் எஸ்பிஓ பிடிஓ ஆஃபீஸருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். வித் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு சில இடங்களெல்லாம் நாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு எஸ்பிஓ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நாம் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே இது நமக்கு நம்மளோட எஸ்பிஓக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரே ஒரு வார்த்தை, எஸ்பிஓ நாட் அ பார்ட் டைம் ஜாப், ஒன்லி ப்ரைவேட் கம்பெனி ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து நடத்தலாம்னு. அதுக்கு ஒவ்வொரு செயல்களும் உறுதியாக்குதுன்னே சொல்லலாம். டீம் லீடர்ஸுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் கிடைக்காதே தவிர மற்றபடி நீங்களும் ஒன்று தான். இந்த மாதிரி இருக்கிற லீடர்ஸ் கமெண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வீடியோஸ் இவங்களுக்கெல்லாம் வருஷத்திற்கு இன்க்ரிமெண்ட் சேல்ரி இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க. இதில் 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 6 மாதத்துக்கு பிறகு தான். இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு நாம் சில டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த கம்ப்ளீட் பண்ண பிறகு அழகாக ஒரு வரைமுறையில் எல்லாருமே வருவாங்க. எத்தனை பேர் பிடிஓஸாக வரப்போகிறீங்கன்னு தெரில, எத்தனை நபர்கள் டீம் லீடர்ஸாக வரப்போகிறீங்கன்னு தெரில. எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்களும் உங்களுடைய இடத்துல இருந்து இப்போ எஸ்பிஓ கமெண்டராக வந்திருக்கோம். ஸோ அந்த இடங்களில் இருந்து அடுத்த ஒரு மாற்றம் கிடைக்கும்போது மாற்றத்தின் தொடக்கம் உங்களுக்கு எவ்வளவு வேணால் வழிகள் கொடுக்கும். அந்த வழிகளை தாங்கிக்கோங்க. சுலபமாக ஒரு பிளேஸ் கிடைக்காது, சுலபமாக ஒரு போஸ்டிங் கிடைக்காது. இந்த இடத்துல நம்ம இது பண்ணால் இது வாங்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உங்களோட உழைப்புகளை கொடுக்கவே செய்யாதீங்க. எதிர்பாரா உழைப்புகளை கொடுங்க. அப்போது உங்களோட லைஃப்பில் எதிர்பாராத ஒரு வெற்றியும் எதிர்பாராத ஒரு இடமும் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் வரப்போகிற பிடிஓஸ்க்கும் சரி வரப்போகிற டீம் லீடர்ஸ்க்கும் சரி நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் எதுவுமே பயப்படவும் வேணாம், பதட்டப்படவும் வேணாம். தெரியாததை தெரிஞ்சுக்கிறங்க, தெரிஞ்சதை கற்றுக் கொடுங்க. தெரியலைன்னா எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அதை ஒரு பதிலை வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்க போகுது. இப்போ அந்த 17 கமெண்டர்ஸ் கீழே இந்த 17 குரூப்ஸ்னு வைங்க. இந்த 17 குரூப்ஸ்குள்ளேயும் எஸ்பிஓவில் கொடுக்குற ஒரு அந்த அப்டேட் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே எல்லாருக்குமே போய் சேரணும். அதுதான் எஸ்பிஓட மெயின் எய்ம், முக்கிய குறிக்கோளே அது மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு வரைமுறையில் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு அழகான பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளானுக்குள்ளே தான் நாம் இனிமேல் செயல்பட போகிறோம். இப்போது ஏப்ரல் எண்டுக்குள்ளே, ஏப்ரல் மாத முடிவுக்குள்ளே எல்லாரோட அஃபிலியேட் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் எல்லாம் வச்சுருக்கிறது எல்லாமே 0 ஆக போகுது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமாகவும் வந்து சேரப்போகுது. நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க. அது எப்போ, என்ன நேரம், எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கணும், இது எல்லாமே இனிமேல் அப்டேட் பண்ணுவாங்க. ஒர்க் ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது ஏப்ரல் 15க்கு நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளுடைய டாஸ்க். இந்த இடைப்பட்ட நாட்களில் நாம் என்ன பண்ண போகிறோன்னு தொடர்ந்து பாருங்கள். இது எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம், ஏப்ரல் 15க்கு உள்ள நாம் ஆல்ரெடி இருக்கிறவங்கள புதுசாக நம்ம கொண்டு போக போகிறோம். ஏற்கனவே அஃபிலியேட் வேலட், நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு ஏற்கனவே பழக்கப்பட்ட விஷயம். ஆனால் இந்த இடத்துல இதை ஸ்டார்ட் பண்ணாலே நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸட் சேல்ரி கொடுக்க போகிறோம். ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபிக்ஸடாக இருக்குன்னு சொல்லி ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாம் தயாராகிறதுக்கு தான் இவ்வளவு நாட்கள். மற்றபடி ஜென்ரலாக ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் ஒவ்வொரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் நாம் தயார் பண்ணிக்கலாம். இந்த தயார் பண்ணியிருக்கிறதுக்கு தான் இந்த நாட்கள். ஏப்ரல் 15 ஃபுல் டைம் ஜாப் கிடைக்குமா எஸ்பிஓக்குள்ளே நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடங்களுக்கும் எஸ்பிஓட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுவரை மட்டும் இருக்கிற நபர்களில்
ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 100 நபர்களை எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். அது ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த எஸ்பிஓ மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குற கம்பெனி மூலமாக உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஓவில் டெய்லியும் ஒரு 50 பேருக்கு கால் பண்ண போகிறாங்க. 3 நபர்களுக்கு இதுக்குன்னே தனி சம்பளம் கொடுத்து அவங்கள பின்தொடர்ந்து எல்லாருமே பின்தொடர போகிறாங்க. அதன் மூலமாக யாரெல்லாம் அந்த நேரம் நோட்டீஸ் போர்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். அதை பற்றி ஒரு கேள்விகள், சில கேள்விகள் உங்களுக்கு ரேண்டமாக கால் பண்ணி கேட்பாங்க. அதில் நீங்கள் நோட்டீஸ் போனால் என்னென்னு தெரியாதுன்னு சொல்லலாம். கேள்விகளுக்கு தப்பாக சொல்கிறீங்கன்னா ஒரு 50 பேரில் எத்தனை நபர்கள் மாட்டிப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் அத்தனை நபர்களோட ஐடியும் பிளாக் ஆகும். 30 நாளைக்கு உங்களுக்கு வேலைகள் இல்லை. 15 நாளைக்கு இப்போ நாம் ஒரு டாஸ்க்கை பண்ண போகிறோம். அது என்னென்னா, பேன் கார்டு யாருக்கெல்லாம் சரியாக இருக்குது, தவறாக இருக்குது, இதை மாற்றணும்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பை மெயிலில் வரலாம். எப்படியாவது ஒரு கான்டாக்டில் உங்களுக்கு வரலாம். உங்களோட பேன் கார்டு தப்பாக இருக்குது, நீங்கள் பேன் கார்டு மாற்றணும், உங்களோட கரெக்ஷன் இருக்குது, நீங்கள் சரி பண்ணிக்கணும், ஏதாவது ஒன்று வரலாம். ஆனால் இந்த பேன் கார்டு வெரிஃபிகேஷன் அட்மின் டீம் பண்ண போகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை. பிடிஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் 2 நாட்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்போ எப்படி வரும்னு தெரியாது. 2 நாட்கள் தாமதம் ஆகினாலும் கேள்விகள் கேட்காதீங்க, பொறுத்துருங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலான்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எஸ்பிஓவில் இருக்கிற இஷ்யூஸ், ஐடியில் பெண்டிங் இருக்குது, டிக்ளைன் இருக்குது, ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, ஐடியை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற நபர்கள் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இந்த நாட்கள், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அப்டேட் வரும். இந்த 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி இனிமேல் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோம். எஸ்பிஓட அட்வைஸ், ஒரு சின்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன் கூட அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் வைக்காதீங்க. அதாவது புரியாத நபர்களுக்கு புரியும்படினா அது ஒரு மெமரி கார்டு மாதிரி, அது ஒரு வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் க்ளவுட் ஸ்டோரேஜில் என்னோடய ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வைக்காதீங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முழுவதுமாக எஸ்பிஓ கையில் இல்லை. முழுவதும் பாதுகாப்பு எஸ்பிஓ கையில் இல்லை. ஒரு விதமான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எஸ்பிஓவில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி மட்டும் செய்யுங்க. எஸ்பிஓவில் இனிமேல் அதை பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். வருகிற வாரத்தில் இதோடைய தொடக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணலாம். இலவசமாக இணைய போகிற நபர்கள் எல்லாருக்குமே நிறைய நபர்கள் கேட்குறது தான், இனிமேல் இது எப்போ, என்ன பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், இந்த மாதிரி எப்படி பண்ண போகிறோம், ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். இங்கே எல்லாருக்குமே ஏப்ரல் 15, இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு தான் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வேலை செய்யும் போதே புதிய நபர்களை தொடங்கிடலாம், இணைக்கிறதுக்கு தொடங்கிடலான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கடைசி தேதியாக ஒரு ஆரம்ப தேதி இணைக்கலாம், கடைசி தேதி இல்லை. 15 ஏப்ரல் 15ஆம் தேதி நீங்கள்லாம் காத்திருக்கலாம். ஸோ இதுதான் கோல்டன் டைமண்ட். இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இடத்துல தான் வருவாங்க. சில்வரில் இருக்கிறவங்களும் இலவசமாக புதிய நபர்கள் இணைய போகிறவங்களும் இவங்க ஒரே இடத்துல தான் வருவாங்களா, இல்லை இவங்களுக்கும், அதாவது இலவசமாக இணைகிறவங்களுக்கு ஒரு இடமும், சில்வராக இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமும், கோல்டன் டைமண்டாக ஏற்கனவே இருந்தவங்களுக்கு ஒரு இடம், மொத்தம் 3 இடமா, இல்லை மொத்தம் சில்வருக்கும் சில்வராகவும் இனிமேல் புதுசாக வரப்போகிறவங்க இலவசமாகவும் இவங்க 2 பேருக்கு ஒரு இடமும், இல்லை கோல்டன் டைமண்டுக்கு ஒரு இடம், மொத்தம் 2 இடமாமுன்னு தெரியாது. இதனால் வெயிட் பண்ணுங்கள். பிளானிங் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரட்டும். வந்த பிறகு உங்களுக்கு அதோடைய முக்கியமான இதெல்லாம் தெரியும். ஸோ இது போக இன்னும் உங்களுக்கு தகவல் இருக்குன்னா நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பதில்களும் தகுந்த நேரம்